ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரக்ம தஸ்மை சரி குரு ரவேனமே குரவே சர்வலோகானாம் சாசே பாவரோயினா நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்திய நமோ நம. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருப்பது 2025-26க்கான குரு பெயர்ச்சி பலன். இப்போது இருக்கும் குருவானவர் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். அவர் செல்லும்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி சித்திரை மாதம் 31ஆம் தேதி அவர் பெயர்ச்சியாகிறார். அன்று முதல் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை காணலாம். நண்பர்களே, மேச ராசியை பொறுத்தவரை மேச ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். மொத்தம் இதில் 4, அதில் 4, கிருத்திகை 1, 9 பாதங்கள் கொண்டது மேச ராசி. அந்த ராசியினுடைய அதிபதியானவர் செவ்வாய். அந்த செவ்வாய் இதுக்கு யோக கிரகமான 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவானும் 12வது வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் இப்போது இந்த மேச ராசிக்கு எந்த இடத்துக்கு செல்கிறார் என்றால் 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு செல்கிறார். சரி, 3ஆம் இடம் மிதுன ராசிக்கு செல்வதால் அவர்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் பலப்படும். வேகம், விவேகம், ஆத்திரம், கோபம் கொண்ட மேசராசி சில நேரம் மௌனம் சாதிக்கும், சில நேரம் வேகப்பட வைக்கும். இந்த ராசி அதிபதியான செவ்வாயுடைய குணாசாரம் அது. இருந்தாலும் குரு பகவானவர் 3ஆம் இடமான மிதனத்தில் அமர்ந்து அவருடைய ஃபஸ்ட்டு அமரக்கூடிய நட்சத்திரமானது செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிசம் 3-4 பாதங்களில் பயணம் செய்வார். ராசியினுடைய அதிபதியான மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியினுடைய அதிபதியான மிருகசீரிச நட்சத்திரத்தில் குரு பகவான் அமரும்போது தடைப்பட்ட காரியங்களை செய்து கொடுக்கும் ஆற்றல், வல்லமை கொண்டவராக மாறுவார்கள். வேகப்பட்டவர்கள் பொறுமை, நிதானத்தை கடைபிடித்து எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்கான வருவாயை ஈட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த குரு பகவானவர் பயன்படுவார். அது காரணம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான துலா ராசியை குரு பகவானவர் 5வது பார்வையாக பார்ப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியை 7வது பார்வையாக பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 10-11 சனீஸ்வரனானவர் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கே ராகுவானவர் அமர்ந்துள்ளார். இதன் அடிப்படையில் உங்களுக்கு புதிய வருவாய், தொழில், லாபம் அனைத்தும் உங்களுக்கு சேரும். சற்று சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதால் வருவாயை ஈட்டுவதோடு நின்று விடாமல் அதை சேமிப்பதில் அல்லது அதை ஆக்கப்பூர்வமான செயலில் பயன்படுத்துவது எப்படி என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மிக உயர்ந்த பலனை அடையலாம். சரி நண்பர்களே, அடுத்தது இந்த குரு பகவானவர் திருவாதிரை நட்சத்திரமான ராகுடி நட்சத்திரத்தில் அமருவார். அதே மிதுன ராசியில் அமரும்போது அவருடைய 9வது பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்துள்ளார். அவரை நோக்குவதால் நட்சத்திரம் கொடுத்த ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் தடைகள் எல்லாம் விலகி குரு பகவானுடைய பார்வையால் அவருடைய நன்மையை பெற்று இந்த ராசிக்கு அவர் தருவார். குரு பகவானவர் ராகுடைய பலனை பெற்று தருவார். அல்லது ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து குரு பகவானுடைய பலனை பெற்று அவர் சில எதிர்பாராத மனை உற்பத்தி, அதாவது வீடு கட்டுதல், தடைப்பட்ட காரியம் நிறைவேறுதல், அல்லது ரியல் எஸ்டேட் மண் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு கை கொடுத்தல், செங்கல், சூளை, இந்த மாதிரி மண் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு அதாவது அந்த நேரம் கை கொடுக்கும். சிறு சிறு தடைகள் இருந்தாலும்
எச்சரிக்கையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கடைபிடித்தால் மிக பிரமாண்டமான பலனை கொடுக்கும். நண்பர்களே, பிறகு குரு பகவானானவர் புனர்பூச நட்சத்திரமான குருவுடைய நட்சத்திர சொந்த நட்சத்திர காலில் அவருக்கு வீடு கொடுத்த புத பகவான் கல்விக்கு அதிபதி என்பதனால் அந்த வீட்டில் அவருடைய சொந்த நட்சத்திர காலில் குரு பகவான் நிற்பதால் கல்வி பயிலும் மாணவர்கள் அல்லது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெகுமதி பெறுவார்கள். கல்வியில் ஞானம் பிறக்கும், ஆற்றல் சக்தி அதிகமாகும், தடைப்பட்டதை மீண்டும் தொடர்ந்து படித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில நேரம் இந்த படிப்பை முடித்து வேலை தேடுபவர்களுக்கு சில கடினமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பினை கொடுப்பார். நண்பர்களே, உங்களுடைய அதே குரு பகவானானவர் வக்கர கதியில் அதாவது ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் உச்ச வீட்டுக்கு செல்கிறார். உச்ச வீட்டுக்கு செல்லும் போது அவருடைய பலன் இன்னும் கூடுதலாக இந்த ராசிக்கு கிடைக்கும். இருந்தாலும் சற்று கவனம் வேண்டும். ஏனென்றால் அவருடைய 9வது பார்வை 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்ப்பதால், அவருடைய 10வது பார்வை 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால், அந்த வீட்டுக்கு அதிபதியானவர் 12ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் வருவாய் வந்தாலும் சற்று கையில் தங்காமல் ஏதாவது ஒரு வகையில் விரயமாகி விலையில் செல்லும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, வக்கரகதியை நிவர்த்தி அடைஞ்சி திருப்பும் மிதுன ராசிக்கு புனர்பூச நட்சத்திரங்களில் வரும்போது அந்த 1-2 மாதங்கள் பாதிக்கப்பட்ட பலன் மீண்டும் உங்களுக்கு கை கொடுக்கும் பலன் கிடைக்கும். சரி, திரும்பவும் ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் திரும்பவும் பயணிக்கும் போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வெளிநாடு செல்பவர்களுக்கு, வேலை வாய்ப்புக்காக செல்பவர்கள் அல்லது வேறு ஏதாவது பயணத்துக்காக செல்பவர்களுக்கு அந்த நேரம் கை கொடுக்கும். நண்பர்களே, இந்த குரு பயிற்சி பலனானது சற்று கடினமாக இருந்தாலும் மேசராசி நண்பர்களுக்கு குருவால் பலன் அவர் பார்க்கும் இடத்தால் மிகப்பெரிய பலனை கிடைக்கும். சரி நண்பர்களே, அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மத்திலேயே அமர்ந்திருந்த குரு பகவானானவர் 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு செல்கிறார். இந்த ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் மிதுன ராசியில் குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், அதாவது ரிஷபராசியினை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் 3 பாதம் உள்ளது. அதில் ரோகிணி நட்சத்திரம் முழு நட்சத்திரமும் 4 பாதமும் உள்ளது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதம், மொத்தம் 9 பாதங்கள் அடங்கும். இந்த ராசியினுடைய அதிபதியானவர் சுக்கிர பகவான். அவர் சற்று நன்மை தரக்கூடிய அளவுக்கு இருப்பார். அஸ்பகுருவுடைய வீடான ரிஷபத்துக்கு சுபகுருவான குரு பகவான் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய 9வது பார்வை 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை, அதாவது தொழில்ஸ்தானத்தை பார்ப்பார். அவருடைய அடுத்தது இந்த ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுஸ்தானத்தை அவர் சொந்த வீடான அவருடைய சொந்த வீடு தனுசை பார்ப்பார். இந்த ரிஷபத்துக்கு 6ஆம் இட சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தை அவருடைய துளாராசியை அவருடைய வீட்டைவே ரிஷபராசினுடைய அதிபதி சுக்கிரனுடைய வீட்டைவே பார்ப்பார். நண்பர்களே, குரு பகவானானவர் பார்க்கும் இடத்துக்கான பலன் சற்று கடினமாக இருந்தாலும் அமரும் விதத்தில் வாக்குஸ்தானம் மேய்மையாகும், பலன் கூடுதலாகும். குரு பகவானால் பார்க்கப்படும் 10ஆம் இட தொழில்ஸ்தானத்தில் ராகு பகவானானவர் அமர்ந்துள்ளார். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதி 11ஆம் இட லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். ஆகவே உங்களுடைய குறைகள் சற்று தணிந்து நன்மைகள் வந்து சேரும். எதையுமே இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளும் ரிஷபராசி நண்பர்கள். சில நேரம் அன்பு பண்பு பாசத்தை அதிகமாக காட்டுவது போல் இருக்கும். சில நேரம்
டக்குன்னு வேகப்படக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்களுக்கு 2ஆம் இட வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளதால் தெய்வீக சம்பந்தமான சில காரியங்களில் ஈடுபடக்கூடும். தெய்வ பக்தி கூடும், மேன்மை உண்டாகும். நண்பர்களே, இந்த குரு பகவானானவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1-2 இருக்கும்போது சிறந்த பலனை கொடுப்பார். நண்பருடைய நட்சத்திரம் அவர் பிறக்கும் போது அந்த இடத்தில் இருந்து அந்த இடத்துல இருந்து தான் அவர் ரிஷபராசிக்கு செல்கிறார். அந்த மிதன ராசியில் இருக்கும்போது அவருடைய நட்சத்திரம் ஃபஸ்ட்டு செல்லக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் 3 பாகம், அடுத்தது 4ஆம் பாகம். அதில் செல்லும்போது அந்த ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானால் சற்று கடினமாக பகை கிரகமான செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் காலம் வார்த்தையில் கடினமாக பேசி சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளவும். அடுத்து ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது சற்று தாக்கம் குறைந்துவிடும். ராகு சுக்கிர பகவானுக்கு நட்பான கிரகம். நண்பர்களே, அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவானானவர் பயணிப்பார் மிதுன ராசியில். அது அவருடைய சொந்த நட்சத்திர கால். இந்த ராசிக்கு அதிபதியான அவருக்கு அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசி அதிபதியான புதனும் ரிஷபராசி அதிபதியான சுக்கிரனும் அது நட்பு கிரகங்கள். இந்த லக்னத்து ராசிக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள தர்ம கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் இந்த தாக்கங்கள் அனைத்திலையும் நிவர்த்தி பண்ணி அந்த கிரகங்கள் மூலமாக நன்மைகளை பெறுவார்கள். குருவால் சற்று கடினமாக இருந்தாலும் பலன் கிடைக்கும். அவர் வக்கரகதியாகி கடகத்துக்கு செல்லும் போது மற்றும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்பாராத சில திடீர் சிக்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகும். இருந்தாலும் கவனமுடன் இருந்தால் உங்களுடைய சிக்கல்கள் தீர்வாகும். வக்கரகதியில் இருந்து திரும்பவும் சொந்த அவருடைய புனர்பூச நட்சத்திரம் சுய காலில் மிதுன ராசிக்கே திரும்பி வரும் காலம் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பில் இருந்து சில மாற்றங்கள் உருவாகும். சில தொழில் அல்லது வர்த்தகம் இதை மாதிரி ஏதாவது செய்பவர்களுக்கு லாபஸ்தானம் கூடுதலாக இருக்கும். வந்தால் காசை கையில் நிற்கும் போது அல்லது நிறுத்தி இருப்பு வைக்கும் போது சற்று கடினமாக இருக்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலனானது சற்று கடினமாக இருந்தாலும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடும். இந்த ராசி நண்பர்கள் புதிதாக தொழிலோ அல்லது வேலை வாய்ப்புக்கோ ஏதாவது முயற்சி செய்தால் கை கொடுக்கும். சற்று நிதானம் பொறுமை மற்றும் கடைபிடித்தால் போதும், சர்வ காரியமும் ஜெயமாகும். நண்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி உள்ளது என்பதனை மேசராசிக்கும் ரிஷபராசிக்கும் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் நாளை வெளிவரும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.